தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களை சந்தித்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சாலையினுடைய இரண்டு பக்கமும் ஏராளமானவர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு நின்று முதலமைச்சரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சற்று முன்பாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் பயணம் செய்த பொழுது முதலமைச்சர் பேட்டரி வாகனத்தின் மூலமாக பயணம் செய்தார். அதன் பிறகு தற்போது முதன்மை சாலைக்கு வந்த நிலையில் முதலமைச்சர் கேரவான் மூலமாக பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வழங்கக்கூடிய வரவேற்பினை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். வியாசர்பாடி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார பேருந்து பணிமனையை முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார் என்ற செய்தியிலிருந்து சில மணி நேரத்திற்குள்ளாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் திரண்டு நிற்பதை பார்க்கிறோம். இளைஞர்கள் உற்சாகத்தோடு அங்கே முதலமைச்சருடைய வாகனம் செல்லக்கூடிய நிலையில் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி வரக்கூடிய அந்த ஒரு காட்சியையும் பார்க்கின்றோம். முதலமைச்சர் அந்த வழக்கமான உற்சாகத்தோடு இப்பொழுது தன்னுடைய கைகளை அசைத்து தனக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சர் பயணித்து வரக்கூடிய இந்த சாலையில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அனைத்து வயதைச் சேர்ந்தவர்களும் ஒன்று கூடி இருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தொகுதியின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் தேர்வாகி இருக்கின்றார். 2 சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி சென்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய தொகுதி என்பதன் காரணமாக அந்த தொகுதியை முதலமைச்சர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து வருகின்றார். இந்த நிலையில் தான் இப்பொழுது மின்சார பேருந்து பணிமனையை முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். மின்சார பேருந்து பணிமனையை முதலமைச்சர் தற்போது நெருங்கி சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பார்வையிட இருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை வியாசர்பாடியிலே 32 சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன மின்சார பேருந்துகளுக்காக. அவற்றில் ஆய்வு மேற்கொண்டு அங்கே என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கின்றன என்பதை முதலமைச்சர் அறிந்து கொள்ள இருக்கின்றார். இந்த பயணத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளோடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அதாவது நிறைய மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் வாங்க சொல்லி இருக்கின்றார். கடந்த காலங்களில் எல்லாம் மின்சார பேருந்துகளிலே இலவச பயண திட்டம் அனுமதிக்கப்படவில்லை. அதே நேரம் இப்பொழுது புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மின்சார பேருந்துகளிலும் இலவச பயண திட்டத்தை அனுமதிப்பதற்கான கோப்புகள் எல்லாம் பேசப்பட்டு வருகின்றன. அதற்குரிய கோப்புகள் எல்லாம் தயாராகி வருவதாக நிதித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லி இருக்கின்றார்கள். மகளிருக்கான பயண திட்டம், இலவச பயண திட்டம், அதையும் இந்த மின்சார பேருந்துகளில் அனுமதிக்க திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அதே போன்று மூத்த குடிமக்களுக்கான பயண திட்டம் இருக்கின்றது. அதுவும் இப்பொழுது ஒரு சில டீசல் பேருந்துகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது. அதை மாற்றி மின்சார பேருந்துகளிலும் அவற்றை அனுமதிப்பதற்கான ஆய்வு நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த பஸ் பாஸ் அடிப்படையில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மின்சார பேருந்துகளில் பயணத்தை அனுமதிக்கலாமா என்பது தொடர்பாக நிதித்துறை சார்ந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் அண்மையில் நடைபெற்று முடிந்திருந்தன. எனவே கடந்த ஆட்சியை போன்று இல்லாமல் அனைத்து வகை பேருந்துகளிலும் மாணவர்கள், மூத்த குடிமக்கள், பெண்கள் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசு வழங்குவதற்காக மும்முரமாக பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றது. என்றாலும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிதித்துறையினுடைய ஒப்புதலை பெறுவது அவசியம். அந்த அடிப்படையில் தான் நிதித்துறையோடு அது குறித்த ஆலோசனை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. மின்சார பேருந்துகளை கூடுதலாக அறிமுகம் செய்யும் பொழுது மக்களுக்கு அவர்கள், ஏனென்றால் இப்பொழுது மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்டவெல்லாம் டீசல் பேருந்துகள் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. டீசல் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அதற்கு மாற்றாகத்தான் மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. மின்சார பேருந்துகளுக்கு என்று தனித்த வழித்தடம் கண்டறியப்பட்டு அவற்றில் மட்டும் இயக்கப்படவில்லை. ஏற்கனவே டீசல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய பகுதிகளில் தான் மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எனவே மின்சார பேருந்துகள் அதிகமாகும் பொழுது பொதுமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்துகள் எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது, மாணவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு பேருந்துகளின் எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு கவனத்தோடு முதலமைச்சர் அந்த புதிய மின்சார பேருந்து கொள்முதல் தொடர்பான கோப்புகளை பரிசீலித்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மின்சார பேருந்து பணிமனையான வியாசர்பாடி பணிமனையை தமிழக முதலமைச்சர் வந்தடைந்திருக்கின்றார். உற்சாக வெள்ளத்தோடு முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். காவல்துறையினர் சல்யூட் அடித்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பை வழங்கியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் மையத்திலே தற்போது தமிழக முதலமைச்சர் வருகிறது பார்வையிட்டு வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.